Hi friends, Assalamu alaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஸ்வீட்டி கிரியேஷன். கேட்காத ஆளே இல்லை, இந்த வீடியோ நீங்கள் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து நிறைய வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க இந்த வீடியோக்காக. ஸோ இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்சீனோட பர்த்டே vlog தான். ஸோ அப்சீனோட பர்த்டே vlog நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சு டைமு அப்படின்ட்டு எல்லாமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக கூட இருக்கும் இது. இப்போ தான் என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஹந்தி தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஃப்ரண்ட் வந்து போட்டாச்சு. ஃப்ரண்ட் சைடு வந்து போட்ட உடனே வந்து பேக் சைடும் அன்றைக்கி போடல, அவள் தூங்கிட்டா. அதனால் மறுநாள் வந்து பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டான் அவளுக்கு. ஸோ அன்றைக்கி மொதல் நாள் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா டெக்கரேஷன் ஒர்க்கை முடிச்சிடலாம், ஏன்னா மறுநாள் சமைக்கிற வேலை இருக்கும். ஸோ அன்றைக்கி கரெக்டாக இருக்கும் டைமிங்கு அப்படிங்கிறதுனால மொதல் நாளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு டெக்கரேஷனுக்குள்ள வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த வருஷமுமே இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி கேக் வெட்டினது கிடையாது அப்சீனுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வாட்டி அப்சீனோட ஃப்ரெண்டெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கா, கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் தான். ஸோ அதனால தான் டெக்கரேஷனுக்குள்ளே பலூனுமே வந்து பத்தவே இல்லை. அதனால் பலூனை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லூஸில் வந்து இங்கே கிடைக்கும் பேக்கெட்டில். ஸோ 20 rupees ஒரு பேக்கெட்டு, அதில் ஒரு 10 பலூன் இருக்கும் அப்படின்னா 2 பேக்கெட் நான் போல் வாங்கியிருந்தேன். ஸோ அன்றைக்கி நைட்டு போல் எல்லா பலூனும் ஊதி வச்சு டபுள் டேப்பில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சுத்தமாக அந்த இடத்துல நிற்கவே இல்லை, ஏன்னா அது வந்து ஷோகேஸ் வந்து இடம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஒன்றா உழுவ ஆரம்பிச்சிருச்சு. மொதல் நாளே ஏண்டா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியே போயிருச்சு. ஸோ அது மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பர்த்டே அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாஸ்தா வந்து பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லைட்டாக முடிச்சுட்டு இதுதான் அப்சீனோட மார்னிங் ட்ரெஸ்ஸு. என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்களுக்கு டெய்லி நான் என்னென்ன அப்டேட் போடுவேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸும் அப்சீனோட ட்ரெஸ்ஸும் என்னோடய ட்ரெஸ்ஸும் சேம் ட்ரெஸ் தான். ஸோ கலர் மட்டும் சேஞ்சாக தங்கச்சியோட ட்ரெஸ் அன்றைக்கி நான் போட்டுட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணமில் உள்ள ஆனந்த கடையில் தான் நான் வந்து வாங்கினேன் இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அப்போ உள்ள ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 900 சம்திங் அந்த மாதிரி தான் எனக்கே வந்துச்சு. இவளுக்குலாம் ஒரு 500 700 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வந்துச்சு. மார்னிங் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மதியானம் போல் வந்து கேக் கடைக்கு போய் கேக் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுவோம் ஈவினிங்காக அப்படின்னு சொல்லிட்டு கேக் கடைக்கு போய் ராஜகிரியில் தான் போய் கேக் ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நேம்லாம் எழுதி கொடுத்துட்டு எத்தனை கேக் என்னென்ன ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ மதியானம் வந்துட்டு மதியானம் சாப்பாடு தான் சாப்பிட்றோம். ஸோ மதியானம் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சவுதி சாப்பாடு. ஸோ சிக்கன் கிரேவி வித் சிக்கன் கிரேவி. சவுதி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி நெய் சோறு டேஸ்ட் இருக்கும். ஸோ சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாலே போதும், அதுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். எல்லாமே வந்து ஆனெல்லாம் அதுக்கு ஊற்றி குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். மதியானம் வந்து அப்சீனோட ஃப்ரெண்டையும் வந்து சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தா. ஸோ அதனால் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. ஒரு 5 மணி போல் வந்து ஆர்டர் கொடுத்த கடைக்கு போய் நாங்கள் கேக்கை வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ தான் வந்து கேக்கை வந்து நேம் எழுதிட்டு இருந்தாங்க. என்னென்ன கேக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா க்ரீம் கேக் சொல்லியிருந்தோம், அப்புறமேல வந்து சாக்லேட் கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட் கேக், 3 கேக் வந்து அன்றைக்கி மொத்தம் அவளுக்கு வெட்டணும் நாங்கள். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஒன்று வாங்கினேன், அம்மா ஒன்று வாங்கினாங்க, அப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு சிஸ்டர் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால் 3 கேக் அப்சீனுக்கு அன்றைக்கி போயிடுச்சு. கேக் மட்டும் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலேயே வந்து கறி சேமியா வந்து பண்ணாங்க. ஸோ கறி சேமியாக்காக ப்ரிப்ரேஷன் தான் அன்றைக்கி ஈவினிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே வந்து எப்போ சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அங்கேயும் எங்கேயும் ஒட்டிய பலூனெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சாச்சு. அப்பயுமே ஒன்றா உளுந்துகிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அப்போ அது பக்கத்துலேயே நின்று நான் ஒட்டிக்கிட்டே நின்றேன். அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு அதே வேலையாகவே போயிடுச்சு. ஏன்னா சவத்தில் கூட ஒட்டியிருக்கும் போல் இந்த மாதிரி கபோர்டில் வந்து ஒட்ட மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் அப்சீனுக்கு நாங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு, அப்புறம் அப்சீனோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே ஒரு டேபிளில் அடுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கேக் வந்து ஒரு டேபிளில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து கேக் கட்டிங்க்காக அப்சீனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த ட்ரெஸ்ஸு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை எங்கே வாங்குனீங்க, ரொம்ப கிளாசிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரீ டைப்பில் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே ஆனந்தமில் தான் வாங்கினோம். பர்த்டேனா சாக்லேட் இல்லாமல் எப்படிங்க, காலையிலேயே வந்து சாக்லேட்லாம் போய் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அப்சீனு ஈவினிங் வந்து குட்டீஸ்லாம் வருவாங்க அப்படின்ட்டு சாக்லேட் ஒரு ட்ரேயில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்சீனுக்கு அன்றைக்கி மதர்சா போயிட்டு அப்போ தான் வந்து வந்தோடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அப்சீனை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு
ஒரே அவளுக்கு குஷியா தாங்கல அன்னைக்கு ஃபுல்லா வந்து அவ்ளோ கிராண்டா அவளுக்கு செலிப்ரேட் பண்றதுனால ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, என்னோட பர்த்டே வந்து இப்படி தான் வந்து நெறைய பேர கூப்பிட்டு நடக்குமா? அப்ப அம்மா சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ, அந்த மாரி தான் வந்து அவளுக்குமே நடக்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ, நெறைய கெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. வந்த உடனே என்ன பண்றது? அப்படின்ட்டு கேக்கெல்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் ஓப்பன் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ரீம் கேக் சுத்தமா செட்டே ஆகாது. க்ரீம் கேக் வந்து நான் தொட்டு பார்த்தது கூட கிடையாது. அது தொட்டாலே வழவழன்னு இருக்கும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால க்ரீம் கேக் மட்டும் நான் சாப்பிடவே மாட்டேன். எந்த ஒரு இடத்துலயுமே நான் சாப்பிட மாட்டேன். ஒன்லி அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அப்படி இல்லன்னா கேக்கே நான் சாப்பிடாம கூட இருப்பேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அன்னைக்குன்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஓகேயா தான் இருந்துச்சு. கடையில கொடுத்தோம் அப்படிங்கிறதுனால. வீட்ல ஹோம்மேடா பண்றவங்கள்ட்ட சூப்பரா இருக்கும். ஸோ, அன்னைக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் சுமாரா தான் இருந்துச்சு. ஸோ, என்ன பண்றது? கேக்க வச்சுட்டாங்க. நம்ம முன்னாடி சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அப்சின் கைய புடிச்சு நாங்க எப்பவுமே வருஷம் வருஷம் வெட்டி விடுவோம். ஆனா வந்து இந்த வருஷம் அப்சின் ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ரூல்ஸ் போட்டுட்டா, நான் மட்டும் தான் வெட்டுவேன். யாரையும் பக்கத்துல நிண்டு கை புடிச்சு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே அப்சினுக்கு ஊட்டி விட்டுட்டு, அப்சின் வந்து எல்லாருக்குமே ஊட்டி விட்டு, ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே டாடிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ கிஃப்ட்டுமே எல்லாருமே குடுத்துட்ருந்தாங்க. மேல வந்து அந்த கேப் போட்டிருக்கா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வெட்டும்போது கேக் வெட்டும்போது அந்த கேப்ப போட சுத்தமா மறந்தாச்சு. அவளுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருந்தோம். அதனால நாங்களே மறந்துட்டோம். இன்னொரு கேக் தான் இருக்கே பிரச்சனை இல்ல. இன்னொரு கேக் வெட்டும்போது அந்த கேப் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அந்த கேப் போட்டு எல்லாருமே ஃபோட்டோ, வீடியோலாம் அவள எடுத்துட்டு இருந்தாங்க. அழகா இருந்துச்சு. அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவும், பேக்கிரவுண்டுக்கு மேட்சாவும் ரொம்ப சூப்பரா சூட் ஆயிருச்சு கேக்குக்குமே. என்னோட அவுட்ஃபிட் வந்து காலையில அஃப்சீன் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸே தான் என்னோட அவுட்ஃபிட். கலர் மட்டும் அந்த கிரீன் கலர் மாரி, ஆஷ் கலர் மாரி இருந்த அந்த ஒரு ட்ரெஸ்ஸு தான். ஒரு கேக் வெட்டி முடிக்கவே இங்கே நாக்கு தள்ளும். இதில அஃப்சீனுக்கு 3 கேக்கு வேற. ஒவ்வொரு கேக்கையுமே வெட்டி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கு அஃப்சீனுக்கு ஆசை தீர வந்து எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு, அன்னைக்கு அன்னைக்கு அப்படி தான் போச்சு எங்களுக்கு. 3 கேக்குமே வந்து ஃபுல்லா வந்து கரெக்ட்டா எல்லாருக்குமே கரெக்ட்டா வெட்டி குடுத்து வச்சாச்சு. ஸோ, அன்னைக்கு வந்து கறி சேமியா அம்மா செஞ்சாங்க இல்லையா? ஸோ, அந்த கறி சேமியாவ ஒவ்வொரு பீஸில வச்சுட்டு, எல்லா பிள்ளைங்களுக்கும் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து குடுத்தோம். அன்னைக்குன்னு பார்த்து செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் நின்னு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் சாப்பிட வந்து புடிக்காது. இதே யாராவது பண்ணிட்டு நம்ம வந்து உட்காந்து சாப்பிடும்போது, அது ஒரு தனி ஃபீல் தான். ஸோ, அதனால வந்து அன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டேன் சேமியா. கொஞ்ச நாளா வாட்டர் பாக்கெட் வந்து சாங் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு இல்லையா? ஸோ, அந்த பாட்ட கேட்டோனே எல்லாருமே நின்ற நிலையிலேயே அந்த பாட்ட பார்த்துட்டே இருந்தாங்க. பாடிட்டே விளாண்டுட்டு. அதுக்கப்புறம் என்ன கிஃப்ட் பிரிக்கிற வேல தான். அந்த கிஃப்ட் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச ஒரு டைம் என்ன அப்டின்னா, கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன கிஃப்ட் நமக்கு வந்திருக்கு அப்டின்னு பார்க்குற ஒரு டைம் தான். எனக்கு வந்து பர்சனலி கிஃப்ட் பிரிக்கிற டைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ரொம்ப எனக்கு புடிச்ச ஒரு இதுன்னே சொல்வேன். ஸோ, யாருக்கெல்லாம் கிஃப்ட் பிரிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்டின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளுக்கு வந்து பொம்மை, இந்த மாரி பேகு, வாட்ச்சு, ஃப்ரேமு, ஃபோட்டோ ஃப்ரேமு, அதுக்கப்புறம் என்னோட கிஃப்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ட்ரெஸ்ஸு தான் நான் வந்து அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ, என்னோட ட்ரெஸ் தான் இது. ஸோ, பர்பிள் கலர்ல ஃபுல் கவுன் மாரி ஃபுல் பிளாசோ கவுன் மாரி ஒண்ணு புது ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. அது ஒண்ணு வாங்குனேன். எல்லா கிஃப்ட்டையுமே பிரிச்சு பார்க்கும்போது, அவ அத ஒரு மாரி எக்ஸைட்டடா வந்து கத்திட்டு, பார்த்துட்டு, ஷாக் ஆயிட்டு, அந்த மாரி தான் வந்து கிஃப்ட்டுக்குள்ளேயே கிஃப்ட்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, ஒவ்வொன்னையுமே வந்து அலுப்பு பட்டா. ஆனா பிரிக்கிறதுக்கு அலுப்பு பட்டா. என்ன இருக்குன்னே அதுக்குள்ள தெரியல அப்படிங்கிற மாரி பண்ணிட்டுருந்தா. அன்னைக்கு ஃபுல்லா அப்படி தான் இருந்துச்சு. இந்த ஒரு பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில இத்தனை கிஃப்ட் இருக்கு. இது யார் குடுத்தா அப்படின்னா, அவளோட ஃப்ரெண்டு தான் வந்து குடுத்தா. ஸோ, அவளுக்கு தேவையான நெக்லஸு, வாட்ச்சு, பேகு, அப்புறம் இந்த மாரி நெறைய குட்டி குட்டி கிஃப்ட்ஸ்லாம் வந்து அவளுக்கு புடிச்ச மாரியே என்னலாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாரி பார்த்து பார்த்து பவுச் இந்த மாரி ஒவ்வொன்னுமே ஒவ்வொன்னுக்குள்ளேயும் வந்து கிஃப்ட்டா வச்சிருந்தா. ஸோ, ரொம்ப அதெல்லாம் வந்து அவளுக்கு புடிச்சிருந்துச்சு. ஒவ்வொன்னுத்துக்குமே கமெண்ட் பண்ணிட்டே அவ வந்து பிரிச்சுட்டு இருந்தா. ஒரு பேப்பர்ல வந்து ஹேப்பி பர்த்டே ஷாலிகா அப்சின்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கியூட்டா குடுத்துருந்தாங்க.
இந்த கிஃப்ட்டெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் சின்ன பிள்ளையில இந்த மாதிரி தான் வந்து கிஃப்ட்டெல்லாம் வந்திருக்குமோ அப்படின்னு வந்து தோணுச்சு எனக்கு. ஸோ வாட்ச் வந்து முன்னாடி நம்ம கட்டியிருப்போம். அதில் வந்து லைட்டை ஆஃப் பண்ணி பார்த்தா அப்படின்னா உள்ளே ஒரு மாதிரி பொம்மைலாம் வந்து தெரியும்ல, பார்பி கேர்ளு இந்த மாதிரி உள்ள இதெல்லாம். அதே மாதிரியே அப்சீனுக்கு வந்து ஒரு டார்ச் லைட் மாதிரியே ஒரு அப்சீனோட ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தா. ஸோ ஒவ்வொன்றுத்துலேயுமே ஒவ்வொரு பொம்மைலாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அரை மணி நேரமாக அதே டார்ச் லைட்டை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே வந்து திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்துச்சுங்க பிள்ளைங்க. நம்மளும் அது கூட உட்காந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது வந்து ஒரு கிச்சன் செட் வந்து வாங்கியிருந்தோம். எல்லாத்தையுமே வந்து அஃப்சீன் யூஸ் பண்ணிருவான் வாங்கிட்டா. ஸோ அதனால் அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க, உனக்கு நான் பர்த்டே கிஃப்ட்டாக கொடுக்குறேன் தனியாக வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சாச்சு. அன்னைக்கு வந்து அம்மாவோட கிஃப்ட் வந்தது அதுதான். அன்றைக்கி அதுதான் கொடுத்தாங்க. கிச்சன் செட் வந்து வாங்கி அன்றைக்கி யூஸ் பண்ணுறதை விட இன்னைக்கு கிஃப்ட்டாக கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அது மாதிரி பிளான் பண்ணி பேக்லாம் பண்ணி ஒவ்வொன்றையுமே வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பேக் பண்ணி அவளுக்கு கொடுத்தோம். ஸோ அது ரொம்ப வந்து அவளுக்கு பிடிக்கும். கிச்சன் செட் வச்சு விளாடுவா. இந்த கிஃப்ட் பிரிக்கிறதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து ரூமில் வந்து விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கெஸ்ட்டுலாம் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சேமியா வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே வந்து வச்சு கொடுத்தாச்சு. ஸோ இருக்கிற சேமியா வேஸ்ட் ஆகிடக்கூடாது, யாருக்காவது கொடுத்தா நன்மை தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கட்டி வச்சாச்சு, பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த விலாக் சீக்கிரமே வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.